வெல்கம் டு மினி ஜர்னல்ஸ். இந்த மாதிரி டிராயிங்கை வரைஞ்சிட்டு வந்து ஹாலோவீனுக்கு ட்ரெஸ்ஸை நானே மேக் பண்ணணும்னு என் பெரிய பையன் சொல்லிட்டாங்க. இதில் பேஸ் ட்ரெஸ் பிளாக்கும் அப்புறம் ஃபர் மெட்டீரியலும் இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக தேவைப்பட்டுச்சு. பிளாக் ட்ரெஸ் வாங்குறதுக்காக வால்மார்ட் போனோம். அங்கே ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டு தெர்மல் வியர் டிஷர்ட்டும் நார்மல் பிளாக் பேண்ட்டும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஃபேப்ரிக் லேண்ட் போனோம். அங்கே விதவிதமான மெட்டீரியல்லாம் வச்சுருந்தாங்க. அவனுக்கு தேவையான ஃபர் மெட்டீரியலையும் வாங்கிட்டோம். அவன் வரைஞ்ச டிராயிங்கில் இருக்கிற மாதிரியே சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனோட இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தனே தவிர இதை எப்படி செய்ய ஆரம்பிக்கிறதுன்னு எந்த ஐடியாவும் எனக்கு வரல. சரி, ஒரு வழியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபர் எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன். அதையும் என்னால் சரியாக கட் பண்ண முடியல. ஏன்னா அது கொஞ்சம் கட் பண்ணும்போதே வீடு ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கைக்கு காலுக்கு தேவையான போர்ஷன்லாம் கட் பண்ணி அழகாக ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னோட சின்ன பையனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவன் தான் ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரெட் ஆகுறது எல்லாத்தையும் ரோலரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே க்ளீன் பண்ணி தந்துட்டு இருந்தான். அப்புறம் சின்ன சின்ன ஐடியாவும் அவன் சொல்லிகிட்டே இருப்பான். அதையும் கேட்டு தான் நான் செஞ்சேன். 3 days ஆச்சுங்க இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இதில் அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் கட் பண்ணி ஒட்டும்போது அது ரொம்ப பார்க்குறதுக்கு பிளெயினாக இருந்தது. சரி, இதில் ஏதாவது ஸ்டோன் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் எடுத்து ஒட்டி பார்த்தேன். அது ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இதில் பேக் சைடில் அவன் ஃபர்ரை தொங்க விடணும்னு சொல்லி கேட்டிருந்தான். அது இதில் படுக்க போட்டு அப்படியே என்னால் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணேன்னா அவனை நிற்க வச்சு அவனோட ஷோல்டரில் ஜாயின் பண்ணி அப்படியே ஒட்டி தான் இதை நான் ஃபினிஷ் பண்ணேன். ஒரு வழியாக அவன் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு தடவை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துடலான்னு அவனை போட்டு வர சொன்னேன். அவனை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தான். இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் ஒரே நிமிஷத்தில் பறந்து போயிடுச்சுங்க. அதை பார்த்தோன்னே என்னோட சின்ன பையனும் அவனுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 2 பேரும் அடுத்த நாள் ஸ்கூலில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணி காட்ட போகிறோன்னு எங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த நாள் ஈவினிங் வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணுற அந்த ஸ்ட்ரீட்டுக்கெலாம் போயிருந்தாங்க. அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என்னோட பையனுக்கு 3 பக்கெட் நிறைய சாக்லேட் கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ கனடா பற்றின விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.